ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிராத்மிக்கில் உள்ள 6th லெசன் பார்க்கலாம். 6th லெசன் பார்த்திங்கன்னா பார்ட் 6th லெசன் ராஜு ஜாத்தா ஹே. ராஜு ஜாத்தா ஹே, ராஜு போகிறான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஜா அப்படின்னா போகிறது, ஜாத்தானா போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி ராஜு ஜாத்தா ஹே. ஸோ நம்ம மோஸ்ட்லி பிராத்மிக்கில் உள்ள ஃபஸ்ட் லெசன்லேருந்து அந்த ஃபஸ்ட்டு பாட்டு இல்லையா, போதினி பாட்டை நீங்கள் ஃபுல்லாக அந்த 21st லெசன் வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே நம்மளோட டெய்லி பேசிஸ் யூஸ் பண்ணுற வேர்டிங்ஸ் இருக்குது இல்லையா, ரெகுலராக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட் லெசன்லேருந்து 21st லெசன் வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், எல்லா லெசனையும் நல்லா கூர்ந்து கவனித்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு இதில் மோஸ்ட்லி ஸ்போக்கன் ஹிந்தி உள்ள வேர்ட்ஸ் தான் இருக்குது. இந்த லெசன்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். சரிங்களா? இப்போது வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கோபால் காத்தா ஹே. கா அப்படின்றது சாப்பிட்றது, காத்தா ஹேனா சாப்பிட்டுட்ருக்கா, ப்ரெசன்ட் டென்ஸ். இது ப்ரெசண்ட்டில் செய்கிறான். பூபால் காத்தா ஹே, பூபால் சாப்பிட்டுட்ருக்கான். பூபால் கியா காத்தா ஹே, பூபால் என்ன சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பூபால் क्या खाता है, भूपाल என்ன சாப்பிட்றான். वह आम खाता है, भूपाल खाता है முதல் भूपाल சாப்பிட்றான். भूपाल क्या खाता है என்ன சாப்பிட்றான். वह आम खाता है அவன் மாம்பழம் சாப்பிட்றான். ஆம்னா மாம்பழம் சாப்பிட்றான். ரஹீம் गेंद खेलता है. ரஹீம் गेंद, गेंदனா பால் பந்து. ரஹீம் गेंद खेलना விளையாட்டு, खेलताனா ப்ரெசண்ட்டில் விளாண்டுட்டுருக்கான். ரஹீம் गेंद खेलता है, ரஹீம் गेंद விளாண்டுட்டுருக்கான். ரஹீம் गेंद खेलता था அப்படின்னு கூட ஹே போட்டால் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த ஹே போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஹேவோட சென்டென்ஸ் முடிச்சிருந்துன்னா நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கேல்தா தா எந்த ஒர்க் பண்ணி முடிச்சோட்டி தா சேர்த்து பெரிய தா சேர்த்தோம் அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்ச காலம். சரிங்களா? அப்போது ரஹீம் गेंद खेलता है. பீட்டர் பாட் படுத்தா है, பீட்டர் பாடம் படிச்சுட்ருக்கான். பட்னா ரீட் பண்ணது, படிக்கிறது. பீட்டர் பாட் படுத்தா है. ராஜு ஸ்கூல் ஜாத்தா है, ராஜு ஸ்கூல் போகிறான். ரவி घर जाता है, ராஜு ஸ்கூல் போகிறான். ரவி घर जाता है, ராஜு ஸ்கூல் ஜாத்தா है. யாராவது எங்கேயாவது போகிறாங்கன்னு சொன்னால் வெஹ, அதே மாதிரி கேர்ள்ஸை சொல்லணும்னா ஜாத்தி ஹே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த தாக்கு பதிலாக நம்ம தீ யூஸ் பண்ணுவோம். இப்போ பூபால் காத்தா ஹேனா कमला खाती है, माला खाती है, माताजी खाती है அப்படி சொல்லணும். அதே மாதிரி பூபால் காத்தா ஹே அப்படின்னா ப்ரெசண்ட்டில் நடக்கிறது, காத்தா ஹே. காத்தா தா அப்படின்னா முடிஞ்ச காலம் ஃப்யூச்சர் பாஸ்ட் டென்ஸில். காயேகா அப்படின்னா வருங்காலத்தில் சொல்கிறது. சரிங்களா? ஃப்யூச்சர் டென்ஸு. அப்போ பூபால் காத்தா ஹே. பூபால் கியா காத்தா ஹே, வஹ ஆம் காத்தா ஹே. ரஹீம் गेंद खेलता है, பீட்டர் பாட் படுத்தா है, பீட்டர் பாடம் படிச்சுட்ருக்கான். ராஜு ஸ்கூல் ஜாத்தா है, ராஜு ஸ்கூல் போகிறான். ரவி घर जाता है, ரவி வீட்டுக்கு போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். மதன் मैदान में 2 लड़के हैं. மைதானத்தில் 2 பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. मैदान में 2 लड़के हैं, वे रवि और கரீம் हैं. மைதானத்தில் 2 பசங்க இருக்காங்க. वह அவங்க ரவி और கரீம், ரவியும் கரீமும் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வே क्या करते हैं, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு எப்படி கேட்கணும். வே क्या करते हैं, அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் वह क्या करते हैं. வே गेंद खेलते हैं, அவங்க பந்து விளாண்டுட்ருக்காங்க. இங்கே ஒரு ஆளுக்கு சொன்னோம் மேலே, இப்போ 2 பேருக்கு சொல்லிகிட்ருக்கோம். சரிங்களா? பூபால் मैदान में खेलता है, பூபால் क्या करता है, அவங்க என்ன செய்கிறதுன்னு கேட்குறதுக்கு வே क्या करते हैं, அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னாலும் வே क्या करते हैं. வே गेंद खेलते हैं. பூபால் क्या करता है, பூபால் என்ன செய்கிறாங்க. பூபால் मैदान में खेलता है, பூபால் மைதானத்தில் விளையாடுறான். ரவி और கரீம் कहाँ खेलते हैं, ரவியும் கரீமும் எங்கே விளையாண்டுருக்காங்கன்னு कहाँ खेलते हैं. ரவி और கரீம் भी 2 பேருமே मैदान में खेलते हैं, அவங்க 2 பேருமே மைதானத்தில் தான் விளையாண்டுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வே क्या लाते हैं, அத்தியாபக் ஆத்தே हैं, அத்தியாபக் வாராரு. வே क्या लाते हैं, அவங்க என்ன கொண்டு வராங்க அப்படின்னாங்க.
वे किताब लाते हैं அவங்க புக்கு கொண்டு வராங்க. யாராவது என்ன கொண்டு வராங்கன்னு கேட்போம் இல்லையா, அது எப்படி கேட்கணும்? வே क्या लाते हैं அவங்க என்ன கொண்டு வராங்க அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்கணும்? வே क्या लाते हैं வெஹனா அவங்க கியானா என்ன, லாத்தேஹனா கொண்டு வருது, லாண்டா கொண்டு வருது. வே கிதாப் லாத்தே हैं அவங்க கிதாப் புக்கு கொண்டு வராங்க. பிதாஜி கஹாं ஜாத்தே हैं அப்பா பிதாஜி எங்கே போகிறாங்க, அவங்க எங்கே போகிறாங்கன்னு கேட்போம் இல்லையா, அப்போ அது எப்படி கேட்கணும்? வே कहाँ जाते हैं, मोहन कहाँ जाता है, रवि कहाँ जाता है, सीता कहाँ जाती है, मामी कहाँ जाती है. இந்த மாதிரி லேடிஸை கேட்கணும்னா ஜாத்தி அப்படின்னு சொல்லணும், ஃபீமேலை கேட்கணும்னா. பிதாஜி பெங்களூர் ஜாத்தே हैं, பிதாஜி பெங்களூர் ஜாத்தே हैं, பிதாஜி பெங்களூர் போகிறாங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், हम पढ़ते हैं நாங்கள் படிக்கிறோம். हम पढ़ते हैं நாங்கள் படிக்கிறோம். हम पढ़ते हैं அப்படின்னாங்க. हम हिंदी पढ़ते हैं நாங்கள் ஹிந்தி படிக்கிறோம் அப்படின்னாங்க. हम रोज़ हिंदी पढ़ते हैं நாங்கள் டெய்லி இந்த வேலை செய்கிறோன்னு எப்படி சொன்னோம்? हम रोज़ हिंदी पढ़ते हैं. हम रोज़ गाड़ी में जाते हैं நாங்கள் டெய்லி வண்டியில் போவோம். हम रोज़ स्कूल जाते हैं நாங்கள் டெய்லி ஸ்கூல் போவோம். हम रोज़ दफ्तर जाते हैं. हमको रोज़ ये काम करना है நாங்கள் டெய்லி இந்த வேலையை செய்யணும். அது எப்படி சொல்லணும்? हमको रोज़ यह काम करना है. அப்போ நம்ம டெய்லின்னு யூஸ் பண்ணுறதை எப்படி சொல்லணும்? हम रोज़ हिंदी पढ़ते हैं நாங்கள் டெய்லி ஹிந்தி படிக்கிறோம். हम स्कूल में रोज़ हिंदी पढ़ते हैं நாங்கள் ஸ்கூலில் டெய்லி ஹிந்தி படிக்கிறோம் அப்படின்னாங்க. हम स्कूल में रोज़ हिंदी पढ़ते हैं நாங்கள் ஸ்கூலில் டெய்லி ஹிந்தி படிக்கிறோம். हम रोज़ यहाँ पर यह काम करते हैं நாங்கள் டெய்லி இந்த வேலையை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. हम रोज़ यहाँ पर काम करते हैं நாங்கள் டெய்லி இங்கே வேலை பார்க்குறோம். हमें रोज़ यह सामान लाना पड़ता है எங்களுக்கு டெய்லி இந்த பொருளை கொண்டு வரணும் அப்படின்னாங்க. हमको रोज़ गाड़ी पकड़नी पड़ती है எங்களுக்கு டெய்லி வண்டியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நாங்கள் டெய்லி வண்டியை பிடிக்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரிலாம் நம்ம பேசுறதுக்கு நீங்கள் கற்றுக்கோங்க. यहाँ सब लड़के हिंदी पढ़ते हैं இங்கே எல்லா பசங்களும் ஹிந்தி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. यहाँ सब लड़के हिंदी पढ़ते हैं இங்கே எல்லா பசங்களும் ஹிந்தி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் லெசன்லேருந்து 21st லெசன் வரைக்கும் எல்லா லெசன்ஸையோட வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். நான் லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். எல்லா லெசன்ஸையும் நீங்கள் ஃபஸ்ட் லெசன்லேருந்து நீங்கள் க்ரோ த்ரூ பண்ணிங்கனாலே மோஸ்ட்லி நீங்கள் ஹிந்தி பேச முக்கால்வாசி கற்றுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் அந்த வேர்ப்ஸ் சென்டென்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஹிந்தி பேசுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நல்லா லேர்ன் பண்ணுங்கள். இப்போது வாங்க மீனிங்ஸ் பார்க்கலாம். ஆம் அப்படின்னா மேங்கோ, கேந்த் அப்படின்னா பால், கேல் அப்படின்னா விளையாடுறது, ஜா அப்படின்னா கோ, ரோஜ்னா டெய்லி, சப் அப்படின்னா ஆல். இப்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள். போபால் கியா காத்தா ஹே, கோபால் என்ன சாப்பிட்றான் அப்படின்னாங்க. பூபால் என்ன சாப்பிட்டான்? அவன் மாம்பழம் சாப்பிட்டான். அப்போது பூபால் ஆம் காத்தா ஹே, அவன் மாம்பழம் சாப்பிட்டானாங்க. ரவி और கரீம் கஹா खेलते हैं, ரவியும் கரீமும் எங்கே விளையாடுறாங்கப்போ அவங்க எங்கே விளையாண்டாங்க? மைதானத்தில் விளையாண்டாங்க. ஸோ ரவி और கரீம் मैदान में खेलते हैं அப்படின்னாங்க. பிதாஜி கஹாं जाते हैं, பிதாஜி எங்கே போனாங்க? பிதாஜி பெங்களூர் போனாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, பிதாஜி பெங்களூர் जाते हैं, பிதாஜி பெங்களூர் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லெசன் இன்றைக்கி முடிஞ்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் 7th லெசன் பார்க்கலாம். ஸோ இந்த லெசனில் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் லெசனில் நெக்ஸ்ட் என்ன வீடியோ இருக்குன்னு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.